சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடத்துல நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சியில ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருந்த குரு ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகி வருகிறார். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு 11ஆம் இடத்திற்கு வருவது ஒரு நல்ல பலனை சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. அந்த 11ஆம் இடத்துல அமர்ந்த குரு அவருடைய பார்வையை 3, 5 மற்றும் 7ஆம் பாவத்தின் மீது பதிய வைக்க போறார். இப்போ இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல சிம்மராசி அன்பர்களுக்கு பஞ்சமாதிபதி 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி காலம் முதல்ல அமைய போகுது. குழந்தைகள் வழியில ஆதாயம் உண்டு, குழந்தைகளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறார். ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு சக்சஸ் ரேட் கிடைக்கிறது, இதெல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் உங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது சற்று அதிகரித்து காணப்படும். இது வரைக்கும் வந்தது அப்படியே செலவாயிட்டே இருக்கு அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் பண்ணலாமா, இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமான்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு கையில் பண இருப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புண்டு. இதுவரையிலும் 10ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய வேலையில கொஞ்சம் முன்னுக்கு பின் சில விஷயங்களை செய்த குரு இப்ப 11ஆம் இடத்திற்கு மாறிய பிறகு அந்த வேலையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இருந்த தடங்கல்களையும் விலக்கி கொடுக்க போறார். இந்த வேலையில தான் நம்ம இருப்போமா, வேற வேலை மாறி போலாமா, இல்ல ஏன் நமக்கு இவ்வளவு நாள் நல்லா போயிட்டு இருந்த வேலை இவ்வளவு குழப்பமா இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு வேலை சம்பந்தமான பிரச்சனையில மூழ்கடித்திருப்பார். இப்ப அதெல்லாம் தன்னால விலகி வேலையில ஒரு நல்ல ஒரு உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி காலத்துல இருக்க போறது. உங்களுடைய சிந்தனையிலுமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து உயர்வான எண்ணங்களை அதிகம் கொடுப்பார். இது வரைக்கும் நம்மளால முடியலையே, நமக்கு இது வராதே அப்படின்னு நினைத்த நீங்கள் அதே விஷயத்தையே முயற்சி செய்து வெற்றி அடையிறத நீங்களே பார்ப்பீங்க. தேவையில்லாத செலவுகள்லாம் அதிகம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அந்த பணத்தை நீங்க சேமிப்பில் மாற்றுவதற்கான அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். பேச்சினால் ஆதாயம் உண்டு, பேசியே காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். வீட்டிலையும் சரி, வேலை செய்யற இடத்துலையும் சரி. ரொம்ப நாளா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதுவுமே இல்லாம அப்படியே ஃபிளாட்டா போயிட்டு இருக்கேன் நம்மளுடைய வேலை அப்படின்னு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோ ப்ரமோஷனோட கூடிய டிரான்ஸ்ஃபரோ அந்த மாதிரி வேலையில அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பை இந்த குரு ஆனவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறார். இடமாற்றம் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பயிற்சியில் குருவின் அனுகிரகத்தினால நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு திருமண பாக்கியங்கள் உண்டாகும். தசாபுக்தி காலங்களும் திருமணத்திற்கு சம்பந்தப்பட்டு வந்தது அப்படின்னா நீங்க ஜாதகம் எடுத்த உடனே டக்குன்னு திருமணம் நிச்சயமாறுது அப்படிங்கிற சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போறார் குரு பகவான். தாய் தந்தையர் இருவரின் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வீட்டில் அவங்க ரொம்ப வயசானவங்க, டக்குன்னு ஏதோ உடம்புக்கு வருது அப்படின்னா உடனே ஒரு டாக்டரை பார்த்து அவங்களுக்கான தேவைகளை என்ன அப்படின்னு பார்த்து பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த குரு பயிற்சி காலத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ரொம்ப அதிக நேரம் உழைத்து உங்களுடைய உடலை நீங்க கெடுத்து கொள்ளக்கூடாது. நேரம் கிடைக்கும் பொழுது ஓய்வெடுப்பது அப்படிங்கிறதையும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். ஆரோக்கிய சம்பந்தமான தொந்தரவுகளை அடிக்கடி இந்த குரு பயிற்சியினால சிம்மராசி அன்பர்கள் பார்க்க நேரிடலாம். அதனால நேரத்துக்கு சாப்பிடுவது, உறங்குவது, மருந்து இருந்தால் அதெல்லாம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இருக்கு. வண்டி வாகனங்கள் ஓட்டி செல்லும் பொழுது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். நம்ம விட வசதியில உயர்ந்தவங்க, பதவியில உயர்ந்தவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு கிடைத்து அதன் மூலமாக ஆதாயமோ இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் அதன் மூலமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் தசாபுக்தியின் அடிப்படையில சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சுய தொழில் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கவங்க அதுலேருந்து அடுத்து யாராவது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சேர்த்து கூட்டு தொழில் வியாபாரமாக மாற்றி உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய காலமாகவும் சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும்.
புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி காலம் நிச்சயம் அதற்கு கை கொடுக்கும். தசாபுக்தி காலங்களை மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வான வாழ்வை தருவதற்கான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் அமைய போகுது. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.